முற்காலச் சோழர்கள் கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை ஆட்சி செய்தனர். அவர்களின் கல்வெட்டுகள் பெரும்பாலும் தமிழி, அதாவது தமிழ் பிராமி எழுத்துக்களில் காணப்படுகின்றன. புகழ்பெற்ற மன்னன் காரிகாலா சோழா காவிரி கரைகளை அமைத்து பெரிய அணைகள் கட்டிய சாதனைகளால் அறியப்படுகிறார். அவரது போர் வெற்றிகளும் ஆட்சித் திறமையும் கல்வெட்டுகள் மூலம் தெரிகின்றன. மேலும் அவரது புகழ் சங்க இலக்கியங்களான பட்டினப்பாலாய் மற்றும் பொருண்டற்றுப்டாய் ஆகியவற்றிலும் காணப்படுகிறது. அதேபோல் கோச்சேங்கனன் உயர்ந்த மாடக் கோயில்களை கட்டியவர். சிவபக்தி மற்றும் ஜெயின மதத்தாருடன் ஏற்பட்ட மோதல்கள் பற்றிய தகவல்களும் கல்வெட்டுகளில் பதிவாகியுள்ளன. மேலும் நெதுன்கில்லி மற்றும் நலங்கில்லி காலத்தில் உள்நாட்டு அரசியல் மோதல்கள், உறையூர் ஆட்சிப் போட்டிகள் பற்றிய செய்திகள் கிடைக்கின்றன. இந்த கல்வெட்டுகள் கிராம நிர்வாகத்தில் குடவோலை முறை பயன்படுத்தப்பட்டதை கூறுகின்றன. நிலம் வழங்கல், வரி வசூல், கோயில் தானங்கள் போன்ற நிர்வாக தகவல்களும் இடம்பெறுகின்றன. மேலும் ஏனுருவர் போன்ற வணிகக் குழுக்கள் வர்த்தக வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தன. இந்த கல்வெட்டுகள் காவிரி ஆற்றுப்படுகை, கொங்கு மண்டலம், புதுக்கோட்டை பகுதிகள் மற்றும் மன்னார்கோயில் போன்ற இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. லைக் பண்ணுங்க, ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.